ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெற்றிகரமான தொழிலதிபர்கள்ல ஒருத்தரை பத்தி தான். பார்க்க அவங்களோட யங் ஏஜ்ல இருந்தே வேட்டி கட்டுற பழக்கம் உண்டு. இப்ப வரைக்குமே அது எதுக்காகவும் விட்டு கொடுக்காம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏன் அப்பா மத்த பிராண்ட் வேட்டிகள்லாம் 1000 குறை சொல்லுவாங்க, ஆனா ராம்ராஜ் பிராண்ட் வேட்டி சட்டை பனியன்னா போதும், அப்பாவோட முகம் ஃபுல்லா புன்னகையில மூழ்கி போயிடும். ராம்ராஜ்னாலே நல்ல குவாலிட்டி தான், அதை செக் பண்ண வேண்டியதும் இல்ல, அதுல குறையும் இருக்காதுன்னு அவ்வளவு நம்பிக்கையா சொல்லுவாங்க. இப்படி எங்க அப்பா கிட்ட மட்டும் இல்லாம எல்லா ஆண்களுக்கும் மத்தியிலயும் ஒரு நல்ல பெயரோட நம்பிக்கையோட செயல்பட்டுட்டு வரக்கூடிய ராம்ராஜ் காட்டன் பத்தின விஷயங்களை தான் இங்க நான் பேச போறேன். ராம்ராஜ் காட்டன் இதன் தொழிலதிபர் மிஸ்டர் KR நாகராஜன் அவர்களால அவினாஷில நிறுவப்பட்டது தான் இது. 2020 to 21 கம்பெனியோட டர்ன் ஓவர் 1300 கோடி. முதல்ல இந்த கம்பெனியை அவங்க ஆரம்பிச்சப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் கண்ணா வச்சு ஆரம்பிச்சாங்க. அதுதான் சவுத் சைடு இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல உள்ள மக்களுக்கெல்லாம் நல்ல தரமான ஒரு எத்னிக் வேற கொண்டு போய் சேர்க்கணும்னு 1983 சின்னதா ராம்ராஜ் காட்டன் தொடங்கப்பட்டுச்சு. ரொம்ப குறைவான ரிசோர்ஸஸையும் ரொம்ப குறைவான நிதி ஆதாரத்தையும் வச்சு பெரிய கனவுகளையும் ஆஸ்பிரேஷன்ஸ்களையும் கொண்டு மிஸ்டர் KR நாகராஜன் அவர்கள் இதை நிறுவனாரு. மிஸ்டர் KR நாகராஜன் அவர்கள் திருப்பூரை சேர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்தே அவருக்கு தொழில் பண்ணணும் அப்படிங்கறதுல ஈடுபாடு இருந்தது. ஆனா பணப்பற்றாக்குறை மற்றும் அதனை பத்தின நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லாததுனால அவரால் அதை பண்ண முடியல. அந்த டைம்ல புதுசா லான்ச் ஆன பாலமித்ரா அப்படிங்கிற சில்ட்ரன்ஸ் மேகசீனை தன்னோட ரீஜன்ல சேல் பண்ற ஒரு ஏஜென்ட்டா தன்னை எடுத்துக்க அதோட பப்ளிஷரை கன்வின்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா 1976 தோத்தீஸும் வேஷ்டியும் சேல் பண்ற ஒரு சின்ன கடையில வேலைக்கு சேர்றாரு. விற்பனைக்காக அவர் ஒவ்வொரு இடத்துலயுமே அதிக தடவை டிராவல் பண்ணும்போது, அதுவும் மெயினா டிமாண்ட் அதிகமா இருந்த ரயலசீமா சைடெல்லாம் டிராவல் பண்ணும்போது அங்கதான் தான் நெஞ்சு துணியை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு நாள் முழுக்க விற்கிறதுக்காக வெயிட் பண்ற நெசவாளர்கள் கிட்ட இவருக்கு பழக்கம் ஏற்படுது. அந்த நெசவாளர்களோட மோசமான வறுமை நம்ம நாகராஜன் சாரோட மனசுல ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. மேலும் இதுதான் பின் நாட்கள்ல அவரோட தொழிலை வடிவமைக்க பல வகையில உதவிருக்கு. நாகராஜன் அவர்கள் 1.5 வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட வேலையை விட்டுட்டு தன்னோட 3 நண்பர்களோட சேர்ந்து தோத்தி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா இதுல அவர் போட்ட மூலாதனத்துல அவரோட பங்கை அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியாததுனால அந்த தொழில் ஃபெயிலியர் ஆகி 80,000 ரூபாய்க்கும் மேல மதிப்புள்ள விற்காத ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டு தனியா விடுபடுறாரு. தோத்தீஸ விற்கிறதுக்காக ரயலசீமால இருக்கக்கூடிய தெருவுக்கே திரும்ப வராரு. அதை வெற்றிகரமா அப்புறப்படுத்தி 1983 ராம்ராஜ் காதி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற தன்னோட சுய தொழில ஸ்டார்ட் பண்றாரு. புதுசா ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனத்துல ஒரு ரூம்ல ஒரே ஒரு டேபிளும் சேரும் மட்டும்தான் இருந்தது. ஆனா இதோட உரிமையாளரோ தன்னோட ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்காக சைக்கிள்லயே ரொம்ப தூரம் பயணம் பண்றாரு. பல வருடங்களா தோத்திய ட்ரேட் பண்ணது மூலமா நாகராஜன் அவர்கள் கத்துக்கிட்டது ப்ராடக்ட்ஸோட தரம் புவரா இருக்கு, சடனா கிழிஞ்சு போற அளவுக்கு சீப்பா இருக்கு, அதனால அந்த தரத்துக்கு ஏத்த மாதிரி நெசவாளர்களுக்கு கூலியும் குறைவா கொடுக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா வேட்டிக்கான டிமாண்ட் அதிகமா தான் இருந்தது. ஒரு வேட்டி கிழிஞ்சா இன்னொரு வேட்டி கட்டிக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா பேரோட தான் எல்லாருமே டிராவலும் பண்ணாங்க. இதையெல்லாம் நல்ல ஆழமா கூர்ந்து கவனிக்கிறாரு நம்ம நாகராஜன் அவர்கள். தரம் உயர்ந்தா விலையும் உயரும், ஆனா விலை உயர்ந்தா இந்த தரமான தோத்தீஸ மக்கள் வாங்க விரும்புவாங்களா? இப்படி பல கேள்விகள் அவருக்கு தோணுது. 1986 தானே தோத்தீஸ மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாரு நாகராஜன். அதுவும் குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுதான் அவரோட ஒரு குறிக்கோளாவே இருந்தது. அவர் மகாத்மா காந்தி எங்க போனாலும் தோத்தி மட்டுமே போட்டுக்கிட்டு போன விஷயத்தால அதிகமா இன்ஸ்பயர் ஆனாரு. அது மட்டும் இல்லாம நெசவாளர்களோட அவல நிலைய கண்டு அவருக்கு ஏற்பட்ட கருணையும் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். அந்த டைம்ல பஞ்சம் வருது, விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால விவசாயத்துல ஈடுபட்டிருந்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் மற்றும் சில பேரை அவருக்காக தோத்தி மேனுஃபேக்சர் பண்ணி தர வற்புறுத்துறாரு. தன்னோட தோத்தியோட தரத்தை உயர்த்த ரொம்ப அதிக எண்ணிக்கை கொண்ட பஞ்ச அவரு சோர்ஸா பயன்படுத்துறாரு. இந்த மாதிரி யூஸ் பண்ணது இயற்கையாவே அதோட விலைய 2 மடங்கு ஆக்குச்சு. தன்னோட நெசவாளர்களுக்கு அவங்களோட பொருட்களுக்கு அதிகமா பே பண்ணணும்னு உறுதியாவும், அதனால அவங்களால 3 வேளை சாப்பாடும் நல்ல சட்டைகளும் வாங்க முடியும்னு நிறைய மர்ச்சன்ட்ஸ் கிட்ட போய் தன்னோட ஐடியாஸ சொல்றாரு. அதிக விலைக்கு நல்ல தரமான தோத்தீஸ் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட எல்லார்கிட்டயும் அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கான அடிப்படை காரணத்தையும் சொல்லி விற்பனையாகாத ஸ்டாக்ஸ திரும்ப எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு வாரம் கழிச்சு என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்க போகும்போது இவர் முதல்ல அப்ரோச் பண்ண ரீட்டெய்லர் மக்களுக்கு அவரோட தோத்தீஸ் பிடிச்சிருக்குன்னும் அதிக விலை கொடுத்து வாங்க கூட ரெடியா இருக்காங்கன்னு சொல்லி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் அனுப்ப சொல்றாரு. தான் நினைச்சது நடந்துருச்சுன்னு அதோட நிறுத்தல நாகராஜன் அவர்கள். பல வருடங்களா தன்னோட பொருட்களை மார்க்கெட் பண்ணதுல கிடைச்ச அனுபவத்துல மிஸ்டர் KR நாகராஜன் அவர்கள் கண்ட ஒரு சிம்பிளான சக்சஸ் மந்த்ரா தான் பிராண்டிங்க்கு உள்ள பவர். அவருடைய பொருள் மக்களுக்கு நடுவுல தனியா தெரியணும்னா அதுக்கு பிராண்ட் நேம் கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு.
அப்படிதான் ராம்ராஜ் அப்படிங்கிற பிராண்ட் நேம் பிறக்குது. மிஸ்டர் KR நாகராஜ் மற்றும் அவருடைய தந்தை பெயரான மிஸ்டர் ராமசாமி, இந்த 2 பேரையும் சேர்த்து ராம்ராஜ் அப்படிங்கிற பிராண்டு உருவாகுது. 1987ல கம்பெனியோட நேம் ராம்ராஜ் காட்டன்னு மாத்தப்படுது. 1990 வாக்குல மக்கள் எல்லாருக்கும் ராம்ராஜ் காட்டன் பிராண்ட் பத்தி ஓரளவுக்கு நல்லா தெரிய வருது. ஆனா தோத்திய தினம் வேர் பண்றவங்க ரொம்ப கம்மி அப்படிங்கறதுனால அது நிறைய கடையோட ஷெல்ஃப்ல கீழே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு ஷெல்ஃப்ல தான் வச்சிருந்தாங்க. கஸ்டமர்ஸ் தோத்தீஸை வீட்டுல போடுறதுக்கு இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன், மேரேஜ் போன்ற இடத்துல போட மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. மத்தபடி வீட்டை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் அவங்க ப்ரிஃபர் பண்றது வெஸ்டர்ன் வேர்ஸ் தான். ஆனா இது நாகராஜன் அவர்களை டிஸ்கரேஜ் பண்ணல. அது அவரை அடுத்த நிலைய, அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி தான் கொண்டு போச்சு. தோத்திக்குன்னு இருந்த அந்த சாதாரண இமேஜை மாத்தி அதுக்கு ஒரு மரியாதைக்குரிய, ஏத்துக்கக்கூடிய வகையிலான ட்ரெஸ்ஸுக்கான ஒரு பிரீமியம் மார்க்கெட்டை உருவாக்குறத நோக்கி நாகராஜன் அவர்களை அந்த சிச்சுவேஷன் கொண்டு போச்சு. ஆனா அட்வர்டைஸ் பண்ணணும், தோத்தி மேல இருக்கிற பெர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணணும்னு எப்ப நம்ம நாகராஜன் சாருக்கு தோணுச்சுன்னா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வெட்டிங் ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ண அவரையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணிருந்தப்போதான். ஏன் அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, வெஸ்டர்ன் வேர்ல வந்த நாகராஜன் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள விட்ட செக்யூரிட்டிஸ் தோத்தில வந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே இவர் உள்ள போகக்கூடாதுன்னு மறுக்கிறாங்க. இதனால ஏற்பட்ட அவுட்கம்ஸ் 2. 1, நாகராஜன் சார் இனி எப்பவுமே எங்க போனாலுமே ஃபுல் டே பர்மனண்டா தோத்தி மட்டும்தான் வேர் பண்ணணும்னு முடிவெடுக்கிறாரு. 2வது, 1995ல இருந்து 97ல நடந்த ஆட் கேம்பெயின் மதிப்பு மிகுந்த டாப் பொசிஷன்ஸ்ல உள்ளவங்க தோத்தி வேர் பண்ணிருக்கிற மாதிரியும், மரியாதை அவங்கள பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்கா வர்ற மாதிரியும், எங்க போனாலும் எல்லாரும் அந்த லுக்குக்கு ஃபேன்ஸா மாறுற மாதிரியும் ஒவ்வொரு விளம்பரமும் அவ்வளவு அமர்க்கலமா இருந்தது. இந்த அட்வர்டைஸ்மெண்டோட இணைந்து வரக்கூடிய சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட் அப்படிங்கிற அந்த வரிய யாராலையும் மறக்க முடியாது. அது அவ்வளோ பாப்புலர் ஆச்சு. இதுக்கப்புறமா சேல் நல்லா உச்சிக்கு போகுது. அதுக்கப்புறம் நாகராஜன் அவர்கள் வேஷ்டி வேர் பண்றவங்களுக்கு இருக்கிற அவங்க ஃபீல் பண்ற அந்த அசௌகரியத்தை சரி பண்றதுல தன்னோட கவனத்தை திருப்பினாரு. வேட்டி நிக்கணுங்கிறதுக்காக நிறைய பேரு பிளாக் பெல்ட் வேர் பண்ணதை மாத்தி ஷர்ட்டுக்கு வெளியே பெல்ட் தெரியாதபடி இருக்க ஒயிட் பெல்ட்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்னோவேஷன்ஸை உள்ள கொண்டு வராங்க. வேஷ்டியை சீக்கிரம் கட்டி முடிக்கிறதுக்காக வெல்க்ரோ வேஷ்டி, பர்ஸ், மொபைல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஏதுவான வேஷ்டி, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டார்கெட்டா வச்சு வேஷ்டிகள் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல நாகராஜன் அவர்கள் தன்னோட மேனுஃபேக்சரிங் பிசினஸ் வெள்ளை காட்டன் ஷர்ட் மற்றும் உடைகளை மேனுஃபேக்சர் பண்றது மூலமா விரிவுபடுத்துறாரு. இப்ப அவங்க கிட்ட 2500க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸான தோத்தீஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஷார்ட்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ், நிட் வேர், காட்டன் ஃபேப்ரிக், லினன் ஃபேப்ரிக், சில்க் ஃபேப்ரிக், ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ், பெல்ட்ஸ், டவல்ஸ் போன்ற ஆக்சசரிஸ், அது மட்டும் இல்லாம கிட்ஸ், விமென்ஸ் கலெக்ஷன் நிறைய இருக்கு. கொரோனா டைம்ல அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண KN95 மாஸ்க்ஸ் 95% ஃபில்ட்ரேஷன் கொண்ட இந்த மாஸ்க்கும் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ராம்ராஜ் சைட்ல இருந்து பாப்புலர் பிராண்ட்ஸ்னா பிரீமியம் காஸ்ட்லி மினிஸ்டர் ஷர்ட்ஸ், இதுல காட்டன் கவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும். 3 ply வீவ்னு சொல்லுவாங்க. அண்ட் டிரான்ஸ்பரன்சியும் ரொம்ப கம்மியா இருக்கும். பாலிட்டிஷியன்ஸ், முஸ்லிம் மினிஸ்டர்ஸ் இதை தான் அதிகம் விரும்புவாங்க. நெக்ஸ்ட், லினன் பார்க் ஷர்ட்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸ். கிட்ஸ் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸ் பிராண்டான லிட்டில் ஸ்டார்ஸ். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான அட்ஜஸ்டபிள் பாக்கெட் தோத்தீஸ் கொண்ட பிராண்ட் தான் Gen XT. ப்ராடக்ட்ஸோட போர்ட்ஃபோலியோவை எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் கூட இவங்களுக்கு அதிகமான ரெவன்யூ தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸை சேல் பண்றதுல இருந்து தான் இப்பவும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. கேரளால தான் இந்த சேல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அங்கதான் வேஷ்டியை நிறைய பேர் தினமும் யூஸ் பண்றாங்க. ராம்ராஜ் காட்டன்ஸ் தயாரிக்கும் இடம் ஈரோடு, திருப்பூர், மதுரை, கோயம்புத்தூர், சங்ககிரி மற்றும் பெங்களூர்லாம் இருக்கு. அதுவும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட அது இயங்கிட்டு வருது. ராம்ராஜ் காட்டன்ஸோட ஃபேமஸ் ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தா ரெடிமேட் பாக்கெட் தோத்தீஸ், மென்ஸ் டி-ஷர்ட்ஸ், ஃபேஸ் மாஸ்க், மென்ஸ் பனியன் ஆர் வெஸ்ட், அப்புறம் அன்ஸ்டிச்டு ஃபேப்ரிக்ஸ். நம்மளோட சவுத் இந்தியா முழுவதும் இவங்களுக்கு 140 ஷோரூம்ஸ் இருக்கு. இவங்க கம்பெனியோட ஓன் அவுட்லெட்ஸான 105 சேர்த்து. அண்ட் இந்த நாடு முழுக்க 15,000 ரீட்டைலர்ஸ் கூட அவங்க டைப் போட்டிருக்காங்க. ஆட்ஸ் மூலமா மட்டும் தன்னோட ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணாம யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வரதுக்காகவும் நெசவாளர்களை உற்சாகப்படுத்துற வகையிலையும் வேட்டி வாரம் அப்படின்னு ஒரு கேம்பெயினை அவங்க லான்ச் பண்றாங்க. ராம்ராஜ் காட்டனோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ் கிரிக்கெட் வீரர் அஸ்வின், ஃபிலிம் ஆக்டர்ஸான ஜெயராம், ராணா தகுபதி அண்ட் வெங்கடேஷ் அவர்கள். நார்த் இந்தியாலையுமே தன்னோட ப்ராடக்ட்ஸை குர்தா பைஜாமா செட்ஸா இன்ட்ரடியூஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் சிங்கப்பூர், மொரீஷியஸ், துபாய், மலேசியான்னு எல்லா ஊருக்குமே எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஏதோ ஒரு மூலையில பிசினஸ்னா என்னன்னு ஒரு சின்ன எழுத்து கூட தெரியாத ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து தொழில் மேல இருந்த ஆர்வத்திலையும் கண்டிப்பா நெசவாளர்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கொண்டு எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்து முட்டி மோதி தன்னோட இலக்கை அடைஞ்ச நம்ம KR நாகராஜன் சாரை பார்க்கும்போது ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் ரொம்பவே இன்ஸ்பைரிங்காவும் இருக்கு. வாழ்க்கையில ஒரு தோல்வியை கண்டதுமே துவண்டு போய் உட்கார்ந்துடுற இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு ஒரு பக்காவான எடுத்துக்காட்டா இருக்காரு நம்ம நாகராஜன் சார்.
நெசவாளர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு வெளியே தெரியாமலே வளர்ந்துகிட்டு இருக்க ஜெனரேஷனுக்கு நடுவுல அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல வாழற அந்த KR நாகராஜன் சார் பிறந்த மண்ணில் தான் நம்மளும் பிறந்திருக்கோம்னு நினைக்கும் போது கர்வமும் பெருமையும் படணும். அவர் எந்த தடையும் இல்லாம மென்மேலும் வளரணும், கண்டிப்பா வளருவார்னு சொல்லி நான் இந்த பதிவை இங்க நிறைவு பண்றேன். இந்த இன்ஸ்பைரிங்கான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ், சஜஷன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் சிறந்த கண்டென்ட்ஸை தொடர்ந்து கேட்க பியாண்ட் ஆர்டினரி சேனலையும் Body&Soul தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.